தமிழ்நாட்டில் நடந்துட்டு வர அரசியல் நிகழ்வுகளுக்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து மனசுக்கு வருத்தமாக இருந்தாலும் சில நேரத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரசிக்கக்கூடிய வகையிலும் இருக்குது. இன்றைக்கி திருமாவளவன் அவர்களுடைய பேட்டியை பார்த்தேன். என்னென்னா, சமீப காலமாக வந்து இந்த 2-3 நாளில் வந்து எம்எல்ஏக்கள்லாம் விலகி அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள்லாம் விலகி தாவாக்காக ஆதரவு கொடுக்குறாங்களே ராஜினாமா பண்ணிவிட்டு, அதை பற்றி செய்தியாளர்கள் கேட்டது வந்து இவர் சொல்கிறார், என்னால் ஏற்க முடியாது அப்படின்ட்டு. ஏன் ஏற்க முடியாது? அதிமுகலேருந்து ரிசைன்மெண்ட் வந்தால் நீங்கள் ஏற்க மாட்டியா? எதுக்கு ஏற்க மாட்டேன்? என்னென்னா, இது முரணாக இருக்கிறது, கொள்கை முரணாக இருக்கிறது அப்படிலாம் அவர் பதில் சொல்லலை. குதிரை பேரம் நடக்குது அப்படின்ட்டு. என்ன குதிரை பேரம் நடந்தால் என்ன, உனக்கு என்ன? உங்கள் வீட்டுக்கு சோஃபா வரும்போது இன்றைக்கிது, அடுத்த வீட்டுக்கு சோஃபா வந்தால் இன்றைக்காதா? அடுத்தவனுக்கு போனால் அவங்களுக்கு பொறாமையா? இதில் என்ன உங்களுக்கு வந்து பிரச்சனை? சரி, அதை விடுங்க. நான் திருமாவளவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஜெயித்தது திமுக கூட்டணியில் ஜெயிச்சிங்க. ஒரு கூட்டணிக்கு எதற்காக அமைக்கப்படுது? ஒரு பெரிய கட்சிக்கு ஒரு வாக்கு சதவிகிதம் இருக்கும். அதனோட இணைகிற சில கட்சிகளுக்கு அந்த கட்சியினுடைய மக்கள் செல்வாக்கை பொறுத்து வாக்கு சதவீதம் இருக்கும். திமுக கூட்டணியில் இணைஞ்சிருந்த காங்கிரஸுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் விசிஏக்கு இல்லை, விசிஏக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் ஐயோங்களுக்கு இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கூட குறைவாக வாக்கு சதவீதம் உண்டு. அந்த வாக்கு சதவீதத்தை வச்சு நீங்கள் எதுக்கு அவங்க கூட நிற்கிறீங்க அப்படின்னா, ஒரு தொகுதியில் பெரும்பான்மை கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தையும் வாங்கி உங்கள் சின்னத்தில் நின்று நீங்கள் ஜெயிக்கலாம். அதன் மூலயமா உங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்க முடியுமா? ஏன்னா உங்களுக்கு ஒரு தேர்தல் அங்கீகாரம் கிடைக்கும், தேர்தல் கமிஷனில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், உங்கள் கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இவ்வளோ தானே? இல்லை, நீங்கள் அந்த தொகுதியில் தேர்தலில் நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால தானே கூட்டணி சேர்றோம், அதுக்காக தானே நீங்கள் வந்து கட்சி நடத்துகிறீங்க, வேறு எதுக்கு நடத்துகிறீங்க? ஸோ அந்த வகையில் நீங்கள் இந்த கூட்டணியில் ஜெயிச்சுட்டு விஜய்க்கு எதிரான திமுகக்கு ஆதரவான வாக்குகளை வாங்கிட்டு நீங்கள் அந்த விஜய் அமைச்சரவைக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. அதே மாதிரி தான் அதிமுகவில் ஜெயித்தவங்க ஒரு பாதி பேர் வந்து திருப்பி தேவைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இதில் என்ன உங்களுக்கு பெரிய என்ன முரண் இருக்க போகுது? நீங்கள் கொள்கை முரண்பட்டு தான் அங்கே போய் ஜாயின் பண்ணீங்க. வந்தே மாதரம் பாடுறப்ப எதிர்க்கலை. சரி, விஜய் முதல்வராக பொறுப்பேற்கும் போது வந்தே மாதரம் பாட்டு படித்து அவர் எதிர்க்கலை. அவர் இயல்பாகவே வந்து பாஜகவின் பி டீம்னு ஆரம்பத்துலேருந்து நீங்களும் நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் வன்னியரசு பதவி இருக்கும்போது வந்தே மாதரம் பாடப்பட்டுச்சே, அப்போயும் நீங்கள் எதிர்க்கலை. உடனடியாக கூப்பிட்டு இல்லை பதவி ஏற்க முடியாது, நிப்பாட்டுங்க, நாங்கள் இன்னொரு நிகழ்வுகளை கூட நாங்கள் பதவி ஏற்றுக்கிறோம், வந்தே மாத கொள்கைக்கு முரணான இந்த பாடல் பாடும் பொழுது நாங்கள் வந்து பதவி ஏற்க விரும்பலை அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்க வேண்டியதானே? ஆதரவுலாம் வாக்கப்பாஸ் வாங்க வேண்டாம். நாங்கள் அமைச்சராக பொறுப்பேற்க முடியாது இப்போதைக்கு, நீங்கள் வந்தே மாதம் எடுத்திருந்தால் என்னால் பாட முடியாது, என்னால் பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லலை? திமுக கூட்டணியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்டுகளை ஜெயிச்சாச்சு. நீங்களும் சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க, காங்கிரஸும் ஜெயிச்சிருக்கு, ஐஎம்எலும் ஜெயிச்சிருக்கு. தாவாக்காக எதிர்த்து தான் ஜெயிச்சிருக்கீங்க. தாவாக்கா ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுதலாக தேவைப்படுது. வலிச்சுட்டு போய் அந்த ஆட்சிக்கு நீங்கள் ஏன் ஆதரவு கொடுக்குறீங்க? அதுவாட்டு இருந்துட்டு போகுது. முடிஞ்சால் அவன் ஆட்சி அமைக்கிறான், இல்லாட்டி ஆட்சி அமைக்காமல் போகட்டும். இதனால் நாட்டுக்கு என்ன நன்மை, நாட்டுக்கு என்ன கேடு? அவன் ஆட்சி அமைச்சா நாட்டுக்கு என்ன புதுசாக நன்மை வரப்போகுது? இல்லை ஆட்சி அமைக்கலைன்னா என்ன கேடு வரப்போகுது? தொங்கு சட்டமன்றம் இருக்க போதா? தொங்கு சட்டமன்றம் வராதவங்களுக்கு அதனால் முடியலைன்னா திருப்பி வாபஸ் புதுசு தேர்தலை சந்திக்க வேண்டியதானே? இதுதானே ஒரு தேர்தல், ஒரு ஜனநாயக பொருளை இதுதானே எல்லாரும் செய்ய வேண்டியது. வலிஞ்சிட்டு போய் நீங்கள் ஆதரவு கொடுக்குற? உங்களுக்கும் தாவேகாக்கும் வந்து எதிராக வந்து கொள்கைகளை எந்த வகையில் 100% ஒத்து வரல. வேறு அதிமுகவும் தாவேகா கூட நிறைய விஷயத்தில் ஒத்து போகுது. ஆனால் அவங்களே சேர விடாமல் நீ ஏன் போய் நீ சேரணும், நீ போய் வலிஞ்சிட்டு போய் ஆதரவு கொடுக்கணும்? அப்படிங்கிறப்போ ஏதோ திரைமறைவில் ஏதோ நடந்திருக்கு, சரிங்களா? ஏதோ ஒரு சோஃபாவோ இல்லை ஏதோ ஒன்று வீட்டுக்கு போயிருக்கு, ஒரு ஃபர்னிச்சரு, இல்லை ஒரு சாதாரண சேர் கூட போயிருக்காதா என்ன? ஆனால் அங்கே போகும்போது மட்டும் ஏன் வருத்தப்படுறீங்க? அங்கேயும் போகட்டும். என்ன உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு 2 எம்எல்ஏக்கு காங்கிரஸுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 6-7 எம்எல்ஏக்கு போகிறது, இன்னொரு 10 எம்எல்ஏ கூட போட்டும், சோஃபா செட்டு இதெல்லாம் என்ன இருக்குது? ஏன் வருத்தம்? இதுதானே நீங்களும் செஞ்சீங்க, அவங்க செஞ்சால் உங்களுக்கு என்ன வருத்தம் வருது? என்ன பெரிய ஜனநாயகத்தை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க? நீங்கள் விஜய்க்கு ஆதரவே தெரியாத நிலையில் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒரு கேடு வந்திருக்காதே. கொஞ்ச நாளில் திருப்பி எலெக்ஷன் வரும், ஆட்சி அமைக்க முடியல, அவன் போய் எழுதி கொடுப்பான், மறுபடியும் எலெக்ஷன் வரட்டுமே. இல்லை அதிமுக எம்எல்ஏக்களை வச்சு அவன் ஆட்சி நடத்தட்டுமே. நீங்கள் பலமான எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டியதானே? இப்படி போய் அங்கே ஒட்டணுமா? என்ன அவசியம் இருக்குது? இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்கும்போது தான் விசிகாவில் இருந்து காங்கிரஸில் இருந்து இப்போ சிபிஎம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய வாக்குகளை வச்சு தான் வந்து நாங்கள் திமுகவை தூக்கி சுமந்துருக்கோம், எங்களை வச்சு தான் ஜெயிச்சிருக்கு, எங்களுக்கும் வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்கலைங்கிறது தானே பெரிய வருத்தமாக இருக்குது. இத்தனை காலமாக இருந்த திராவிட கட்சிகள் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஏன் வாய்ப்பு கொடுக்கணும்? நீங்களே நின்று ஜெயிச்சிட வேண்டியதானே? அனைத்து தொகுதியிலையும் நீங்கள் நின்று ஜெயிச்சு நீங்களே அமைச்சரவை அமைச்சிடலாமே, நீங்களே முதல்வராகலாமே. உங்களுக்கே தெரியுமில்ல உங்கள் வலிமை. திமுக கூட்டணியில் சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள் எத்தனை சதவீதம் வாங்கியிருக்கீங்க? இந்த இன்னைக்கு கூட ஒரு டேட்டா வந்தது, வாசிக்கிறேன் கேளுங்க. தேமுதிக 105 சீட்டில் போட்டிட்டுச்சு, 2.41% தான் அதனுடைய வாக்கு சதவீதம்.
மதிமுக 28 சீட்டில் போட்டிடுச்சு. 0.87% தான் அதனுடைய வாக்கு, 1% கூட இல்லை. சிபிஐக்கு 25 தொகுதியில் போட்டிடுச்சு, 0.79% தான் அதனுடைய வாக்கு சதவீதம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 25 சீட்டில் போட்டிட்டது, 0.77% தான் அதனுடைய வாக்கு சதவீதம். சிபிஐஎம் 25 சீட்டில் போட்டிடுச்சு, 0.72 தான் அதனுடைய வாக்கு சதவீதம். தமிழ் மாநில காங்கிரஸ் கூட எடுத்துக்க வேண்டாம். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் வந்து 26 சீட்டில் போட்டிடுச்சு, 0.54% தான் அதனோட வாக்கு சதவீதம். இதே தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி அது ஈக்குவலாக காங்கிரஸில் இருக்கிற ஆட்கள் வச்சுக்கலாம், இல்லை அதிகமாக கூட வச்சுக்கலாம். 0.54 இதில் போட்டிருக்கோம். அவங்களுக்கு 2% கூட முழுசாக போடுவோம். அப்போ தமிழ் மாநில காங்கிரஸும் சேர்ந்து கூட 2.54% தானே வாக்கு வந்திருக்கும். தேமுதிக ஈக்குவலாக அதுக்கு வாக்கு சதவீதம் கூட இருக்கட்டும், இல்லை 5% கூட இருக்கட்டும். ஏன் குதிக்கிறீங்க? இவ்வளோ வாக்கு சதவீதத்தில் நீங்கள் எப்படி அமைச்சராக முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும் நீங்கள்? இது எல்லாமே 2016 மக்கள் நல கூட்டணியில் நீங்கள் வாங்கின வாக்கு சதவீதம் தானே. அப்போது நீங்கள் ஒரு கூட்டணி சேரும்போது எப்படி கூட்டணி நீங்கள் பேசுகிறீங்க பாருங்கள், எப்படி டீலிங் பாருங்கள். நான் வந்து உமியை கொண்டு வரேன், நீங்கள் அரிசியை கொண்டு வாங்க, 2 பேரும் ஊதி திங்கலாங்கிற மாதிரி தானே கூட்டணி நீங்கள் அமைச்சிங்க. விசிகே அப்படி தானே இருந்தது. விசிகே வந்து தவிட கொண்டு போய் உமியை கொண்டு போய் அரிசி கொடுக்குற திமுக மாதிரி பெரிய கட்சிகளிடம், அரிசி கொடுக்குற அதிமுக மாதிரி பெரிய கட்சிகளிடம் இணைந்து உங்களுடைய கட்சி அங்கேயே வரதை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஏன் அந்த கட்சியில் வந்து தலித்துக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லையா? ஏன் திமுகவில் வந்து முஸ்லீம்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லையா? முஸ்லீம்களே இல்லையா? அங்கே வந்து தலித்துகளே இல்லையா? அவங்களுடைய வேட்பாளரை நிறுத்தி ஜெயிக்க வைக்க முடியாதா? நீங்கள் வந்து அவங்களுக்கு உண்மையிலே ஒரு சுமை தான். அந்த சுமையை வந்து சரி ஓகே, உங்களோட விருப்பத்தின் பேரில் விட்டு ஒரு பெருந்தன்மையாக இருந்தால் இது திமுகவுடைய கொலைத்தனம்னு நீங்கள் நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்க? திமுகவையே இப்போ சாடுறீங்க. இதில் உங்கள் சிபிஎம் தோழர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? 5-6 மாதம் டைம் கொடுக்குறேன், அது வரைக்கும் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே விமர்சிக்கிறார் ஸ்டாலின்னா. நாட்டில் நடக்கிற இவ்வளோ பிரச்சனைகளையும் விமர்சிக்காமல் பொத்திட்டு உட்காரணுமா? இல்லை இந்த குதிரை பேரம் நடக்குதே, காசுக்கு சோஃபாக்கெலாம் விலை போகிறீங்களே, இதெல்லாம் சொல்லாமல் இருக்கணுமா? பேசாமல் இருக்கணுமா? நீங்கள் எதுக்கு வாய் திறந்துருக்கீங்க இன்றைக்கி? ஏன் நீங்கள் ஏன் இப்போ பேசுகிறீங்க? நீங்கள் ஆட்சியில் இருந்துட்டு எதுக்கு குற்றச்சாட்டம் முன் வைக்கிறீங்க? அமைதியாக பேசாமல் இருக்க வேண்டியதானே? இந்த கேள்வியெல்லாம் எழுதா இல்லையா? சொன்னதில் எதாவது நியாயம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் இப்போ தோணுது. ஆனால் என்னென்னா ஒரு வகையில் இது ரசிக்கத்தக்கதாக இருக்குது. ஏன்னா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி உள்ளே போய் விட்டு மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. விசிகே மாதிரி சிறிய கட்சிகளுக்கு எப்படின்னா, நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம வாக்கு வங்கியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல, நம்ம தேர்தல் அரசியலை சோபிக்க முடியல, நின்று ஜெயிச்சு அமைச்சராக முடியல, முதல்வராக முடியல அப்படிங்கலாம் இருக்கட்டும். அதெல்லாம் ஒரு டிசீஸ்னே வச்சுக்கோம். முடியலங்கிறது நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை பார்த்துட்டு உங்கள் நோயை குணப்படுத்திக்க வந்து விரும்புகிறீங்க. அந்த மாதிரி ஒரு மருத்துவர் திமுக மாதிரி அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சிகள் கிடைக்கும் போது அதனோட நின்று ஒரு நோயை குணப்படுத்திக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த லேசாக குணமாயிட்டே இருக்கும்போது என்ன வருதுன்னா, ஐயோ அந்த மருத்துவருக்கு வந்து நம்ம எதுக்கிட்ட தேவையில்லாமல் ஃபீஸெல்லாம் கட்டணும், ஓசியில் போய் பச்சளை அரைச்சி போடுவோம்டா நம்ம நோய்க்கு அப்படின்னு சொல்லி போய் மாதிரி இப்போ போய் தாவேக்கால போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அமைச்சரவை வாங்கிறீங்க. நோய் வரதான் செய்யும். நோயுற்ற கட்சியுடன் சேரும்போது நோய் உங்களுக்கும் வரதான் செய்யும். அனுபவிக்க தான் வேணும், அனுபவிங்க.